சிலுவையில் இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இருக்காங்க, இவங்க யாரு, என்னை எப்படி இவங்க, அதாவது என்னை அறியாம இவங்க இந்த பாவம்லாம் செய்யறாங்க, இவங்க மன்னிங்க அப்படின்னு பிதாவ இடத்துல பரிந்து பேசுகிறார். இந்த வார்த்தை தான் ஏசப்பா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை. அதோட ஏசப்பா சிலுவையில அடிக்கிறதுக்கு முன்பாக அவரை துன்பப்படுத்தி அவர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவரை சாட்டையால் அடித்து அவரை முள்முடி தலையை சுற்றி போட்டு நெருக்கி அதுக்கப்புறமா கட்டையால இந்த குச்சியால அடித்து அவரை காரி துப்பி அவரோட சட்டையில எல்லாம் சீட்டாடி போட்டு அவங்க எவ்வளவோ இது பண்ணாலும், ஆனா அந்த சிலுவை தருணத்துல கூட ஏசப்பா அவங்களை மன்னிங்கன்னு என்று சொல்லி கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காரு? மன்னிப்பை பத்தி நம்ம சிலுவையில இப்ப தியானிக்க போறோம். சிலுவை மரணம் ரோமர்களால் முதல் இது கண்டுபிடிக்கப்பட்டது. ரோமர்களால தான் இந்த சிலுவை மரணமே கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையான மரணம் அது. எதனால ரோமர்கள் இந்த மாதிரி சிலுவை மரணம் இது பண்ணோம்னா, ஏன்னா யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக, கொடுமையான தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இந்த சிலுவை மரணங்கிறத அவங்க கண்டுபிடித்திருக்காரு. அதோட கூட அவர் அடிக்கப்பட்டது கூட பார்க்காம பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். இவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். என்ன பரிந்து பேசுகிறார் சொல்லுங்க? தாங்களை செய்யறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. யாருக்காக ஏசப்பா இந்த உலகத்துல வந்தாங்க? நமக்காக, நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் அவர் சிலுவையில ஏற்று சுமந்தார். அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கிஸ்தமணி தோட்டத்துல நின்று என்ன பண்ணாரு? ஜெபித்தாரு. இந்த மாதிரி நான் இவ்வளவு பாடுகளை சுமக்கணுமா, இந்த இதை பண்ணணுமா அப்படின்னு நினைக்கும் போது பிதாவானவர் ஒரு தேவதூதர்கள் மூலமாக அவருக்கு தாங்கிடும் பலனை கொடுத்தாரு. அவருக்கு சிலுவைய தாங்கிடும் பலனை கொடுத்தாரு. அந்த பாடுகளை எல்லாமே தாங்கிடும் பலனை அவர் கொடுத்தாரு. அன்றையும் அவர் என்ன வார்த்தை சொன்ன இருக்காருன்னா, பிதாவே உங்களோட சித்தத்தின்படி, என்னோட சித்தத்தின்படி இல்லாம உங்களோட சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி இருக்கிறார். அந்த இடத்துல கூட தான் அப்பாவோட சித்தத்தின்படிதான் அவர் பூலோகத்துல நமக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார். சிலுவையில் மரணத்தை குறித்து பார்ப்போம். அடுத்தது நம்ம மன்னிப்பின் அடையாளமா நாம இருக்கோம். ஏசப்பா நம்மளுக்கு மன்னித்தது போல நம்ம மன்னிப்பின் அடையாளமா இருக்கிறோம். நம்ம யாரா இருக்கோம்? மன்னிப்பின் அடையாளம். அவரோட ரத்தத்தால கழுவி இருக்காரு. நம்மள ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து நம்மளோட பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாமே அவரோட ரத்தத்தினால, சிலுவை ரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்து இதுவரை நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோமோ அத்தனை பாவத்துக்காகவும் அவர் ஒரே தரமா சிலுவையில மறைத்திருக்கிறார். அதோட தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின சுவிசேஷம் ஏசாயா 53:12 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏசப்பா பிறக்கறதுக்கு முன்னாடியே அவரு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு படிங்க. ஏசாயா 53. ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவரால் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது இருக்கும். இந்த இடத்துல கவனிங்க. அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒரு பாவம் செய்யறதில்லை. ஏதாவது ஒரு பாவம் ஏதாவது செஞ்சிருக்காரு? அவர் பைபிள் ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறார்? இல்ல. ஆனா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவரே தாமே ஒரு பாவியாய் இந்த உலகத்துல நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது மட்டும் அல்லாம நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே
மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இயேசுவானவர் ஒரு பாவம் செய்ததில்லை. அவர் நினைத்திருக்கலாம், நம்ம எதுக்கு இவங்களுக்காக பாவம் மன்னிப்பாக நான் இந்த பூலோகத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். நினைத்திருந்தா நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்காது? மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்க மாட்டோம். ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. எதுவுமே நம்மளுக்கு கிடைத்திருக்காது. ஆனா அவர் அந்த மாதிரி செய்யல. தன் அப்பாவோட சித்தத்தின்படி செய்யறதுக்காக அவரை தன்னையே கொடுத்தார். அது போல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்ட சுவிசேஷம், இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சார்? சீசர்களோட கால்களை கழுவினார். வேற இதெல்லாம் யாருக்காக பண்ணோம்? நமக்காக. நமக்கு எப்படியாவது மன்னிப்பு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இந்த காரியங்கள்லாம் ஏசப்பா செஞ்சிருக்காரு. இயேசு சொன்னப்பட்ட ஒரு இதே மாதிரி சிலுவையில மன்னிப்பு கொடுத்ததுக்காக இன்னொரு மனிதனா இருக்காரு. அவர் யாரு? இயேசுவை போலவே ஒரு மரிக்கும் தருவாயில அவர் இருக்கும்போது தன் எதிராளிகளுக்காக வேண்டிக் கொண்டார். ஸ்தேவான். அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் அப்போஸ்தலர் 7:59-60. 59-60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். எதுக்காக அவரை கல்லெறியணும்? இயேசுவை பற்றி அவர் பிரசங்கித்தாரு. உண்மைய போலவே சொன்னாரு. அதோட சத்தியத்தை போதித்தாரு. அற்புதங்களை, இயேசு செஞ்ச அற்புதங்களை எல்லாத்துக்குமே சொன்னாரு. அதுக்காக எதிராளிகள்லாம் என்ன பண்ணாங்க? அவரை கல்லெறிந்து அடித்தார்கள். அந்த ஸ்தேவான் என்ன பண்ணார்? அடுத்த வசனத்திலே பார்த்தால் அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? முழங்கால் படியிட்டு சொன்னார். அவரு அந்த வசனத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கத்தி சொல்றாரு. ஆண்டவரே, இவர்கள் மேல இந்த பழியை சுமத்தாதிரும். இவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாம செய்யறாங்க. ஸ்தேவான் ஏசப்பாவோட அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார். சிலுவையில ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? மன்னிப்பை பத்தி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரிதான் ஸ்தேவானை இங்க மன்னிப்பை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது போல நம்ம வாழ்க்கையில மன்னிப்பை பத்தி நடக்கிறோமா? மன்னிக்கிறோமா? மத்தவங்க மன்னிக்கிறோமா? சில நேரத்துல மன்னிக்கிறது இல்லை. ஆனா இங்க என்ன பண்றாங்க? ஏசப்பா எவ்வளவுதான் அவரை அடித்தாங்க, எவ்வளவு நொறுக்குனாங்க, எவ்வளவோ காரி துப்புனாங்க. அந்த சூழ்நிலை கூட அவர் மன்னித்தாரு. அதே போல நம்மளும் பிற மனுஷங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சாலும், நமக்கு விரோதமா துரோகமே செஞ்சாலும் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நம்ம எல்லாத்தையுமே மன்னிக்கணும். என்னென்ன பாவங்களை செஞ்சிருக்கோமோ, என்னென்ன அக்கிரமங்களை செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம மன்னிக்கணும். அவ்வளவுதான். இப்போ எங்க அப்பா நான் பண்ண பாவங்களுக்காக என்ன மன்னிக்கிட்டாரு. ஆனா நான் என் ஃப்ரெண்டு துரோகம் பண்ணதுனால நான் அவனை மன்னிக்க போட்டேன். அப்ப என்ன பண்ணுவாரு? எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? எனக்கு மன்னிப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. எப்படி கொடுப்பாரு? நான் இன்னொருத்தவங்க மன்னிக்காம எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? கிடைக்காது. அதனால ஏசப்பா நம்மளை எப்படி மன்னித்தாரோ அது போல நம்மளும் பிறரை மன்னிக்கணும். ஒரு வசனம் இருக்கு, அதுக்கேற்ற வசனம். கொலோசியர் 3:13 எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3:13. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் மேல்
ஆமென். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைவுண்டானால், இப்ப யாருக்காவது நீங்க குறை வச்சிட்டீங்கன்னா அது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, எப்படி ஏசப்பா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். அதான் முறை. ஏசப்பா எப்படி நம்மளுக்காக மன்னிக்கிறாரோ, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, அதே மாதிரி மற்றவங்க பாவங்களை நீங்க மன்னிக்கணும். அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினாரு, அவரு ஜீவபலியா கொடுத்தாரு. அதனால நம்மளும் மற்றவங்களோட பாவங்களை மன்னித்தாதான் அவங்களுக்கு ஜீவ மன்னிப்பு கிடைக்கும். அதே போல எபேசியர் 4:32 எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. என்ன பட்டிருக்கு? கிறிஸ்து உங்களுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி ஏசப்பா நமக்குள்ள மன்னிக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை இந்த மாதிரி மன்னிக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்களுக்கு மன்னித்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா? இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரா? மற்றவங்களை மன்னிக்கிறீங்களா? ஆகவே கிறிஸ்து சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்த 3 காரியங்கள் என்னன்னா, மன்னித்தார், மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார், மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். ஆமென். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்களே ஆராய்ந்து பார்த்துக்கோங்க. ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சோதரம் நல்ல பிதாவே, உங்களுக்கு வந்திருந்த சபா இசப்பா அந்த வார்த்தையை தந்ததுக்காக நன்றி இசப்பா. இசப்பா அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்பட்டீங்களே இசப்பா. மன்னிப்பை குறித்து ஏற்றுக்கொண்டு இசப்பா. இசப்பா எப்படி பிறருக்கு மன்னிக்கணும்னு என்று கற்றுக் கொடுத்தீங்களே நன்றி இசப்பா. இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் இன்னும் மன்னிப்பை பற்றி தெரியலையோ அவங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நன்றி. பேசினா சொல்கிறாரே. ஆமென். 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 தேங்க்யூ.